அனைவருக்கும் வணக்கம். திருச்செந்தூர் முருகன் ஜோதிடாலயத்திலிருந்து நான் உங்கள் ஜோதிடர் நித்யா குருஜி. ஒவ்வொரு ராசிக்கு உண்டான அற்புதமான ஒரு கலர், ஒரு எண், படம், பொருள் இதெல்லாம் என்ன பண்ணால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிறது மாதிரியான டீட்டெயில்ஸாக நம்ம பார்க்குறோம். வாங்க பார்க்கலாம். ரிஷபராசி அன்பர்கள், எந்த திசை உங்களுக்கு விசேஷமான திசையாக இருக்கும்? நான் ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன், அல்லது ஒரு வீடு பார்க்குறேங்க, இல்லை வீடு கட்டலான்னு இருக்கேன், ஒரு மனம் வாங்கலான்னு இருக்கேன், இதுக்கு எல்லாத்துக்கும் திசை வேணும் இல்லையா? இதெல்லாமே ஏதோ ஒரு திசையை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்க போகுது. அப்போ ரிஷபராசியாக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த திசையில் பண்ணோம்னா கொஞ்சம் வெற்றி பெறலாம் அப்படின்னா என்ன திசை உங்களுக்கு விசேஷமான திசை அப்படின்னா, தெற்கு திசை உங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான திசையாகவும் அல்லது வெற்றி பெறக்கூடிய திசையாகவும் உங்களுக்கு தெற்கு என்பது இருக்கும். இந்த தெற்கு திசையில் நீங்கள் ஒரு மண்மனை வாங்க அல்லது வீடுகள் கட்ட அல்லது தொழில்கள் செய்ய நிச்சயம் நற்பலன்களை வரும். குறிப்பாக ரிஷபராசி என்பவர்கள் ஸ்டாக் போடுறீங்க, பெரும்பாலும் ஸ்டாக் கடை போடுறேன் இல்லை ஸ்டாக் தான் நிறைய வைக்கிறீங்க அப்படின்னா, இந்த தெற்கு பக்கம் நீங்கள் அதை வைக்கும் போது நல்ல உங்களுக்கு அது அவுட்புட்டும் நல்ல ஒரு சேல்ஸுமே உங்களுக்கு ரிஷபராசி என்பவர்களுக்கு கொடுக்கும். தங்குதடையின்றி வெளியே போயிட்டு இருக்கோம், கேஷ் ஃப்ளோவும் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தெற்குக்கு. ரிஷபராசி என்பவர்களுக்கு ராசிக்கு உரியவர் அப்படிங்கிறவர் சுக்கிர பகவான். அவருக்குரிய கலர் அப்படிங்கிறது வெள்ளை, அற்புதமான கலராக இருக்கும். அப்போ வெள்ளை கலரை யூஸ் பண்ண, வெள்ளை கலரை சட்டை போட்டுக்கிறது, வெள்ளை கலரில் ஒரு வீட்டுக்கு பெயிண்ட் அடிச்சுக்கிறது, வெள்ளை கலரில் ஒரு இன்டீரியர் பண்ணிக்கிறது, வெள்ளையை நீங்கள் அடிக்கடி பார்த்துக்கிற மாதிரியான சூழல்களை ஏற்படுத்திக்கிறது, வெள்ளை கலரில் ஒரு கார் வாங்குறது, இது மாதிரியான பலன்கள் எல்லாமே நிச்சயம் உங்களுக்கு வெற்றிகளை தரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு உங்களுக்கு உரித்தான எண், இந்த எண்ணை வச்சுக்கிட்டா நமக்கு கரெக்டாக இருக்கும் அப்படின்னா எந்த எண் வைக்கலாம் அப்படின்னா எண் 6. 6ன்னோன்னா பெரும்பாலும் இந்த 6, 8லாமே யோசிக்கக்கூடிய எண்ணாக இருக்கும். பட் நீங்கள் யோசிக்கவே ஆதீங்க. 6ல் ஒரு வண்டி இருந்தாலோ இல்லை 6ஆம் நம்பரில் எது இருந்தாலோ உங்களுக்கு அதனால் வெற்றிகளே வரும், துன்பம் வராது. பயப்படாமல் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ரிஷபராசி நண்பர்களுக்கு அதிர்ஷ்டமான ஒரு படம், இந்த படத்தை நான் தினமும் பார்த்துக்கிட்டே இருந்தால் என்ன படம் நான் வச்சுக்கலாம் வீட்டில் அல்லது தொழில் இடத்துல என்னென்னா கருடன். நீங்கள் கருடாழ்வார் இருக்கார்ல, அந்த கருடாழ்வார் படமோ அல்லது கருடனோட படமோ வச்சுக்கிட்டு நீங்கள் பார்த்துக்கலாம், அல்லது கருடனோட சின்ன சிலை வச்சுக்கலாம், எது வேணால் பண்ணிக்கலாம். கருடன் வச்சுக்கிறது நல்ல பலனை தரும். கருடன் படத்தை வீட்டில் வைக்கணும்னா அதில் ஒரு கன்ஃபியூஷன் வேண்டாம். கழுத்தில் வெள்ளை இருக்கிற மாதிரியான கிருஷ்ண பருந்துன்னு சொல்லுவாங்க, அது பேர் கிருஷ்ண பருந்துன்னு சொல்லுவாங்க. அந்த படத்தை வாங்கி வீட்டில் மாட்டிக்கிறது, தொழிலில் மாட்டிக்கிறது, அல்லது கருடாழ்வார் அப்படிங்கிறவருடைய படம் கூட வீட்டில் வச்சுக்கிறது நல்ல பலனை உங்களுக்கு நிச்சயம் ரிஷபராசி அன்பர்களுக்கு கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்கள் மனமுருக வழிபடக்கூடிய தெய்வமாக இருப்பது லட்சுமியினுடைய படத்தை வீட்டில் வச்சுக்கிறது. கஜலட்சுமி, அஷ்டலட்சுமி படம் 8 பேர் இருக்க மாதிரி லட்சுமி படத்தை வாங்கி வீட்டிலேயோ தொழில் ஸ்தாபனத்தில் வச்சுக்கிறது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதருடைய படமும் வச்சுக்கிறது நல்ல பலனை தரும். 2 படம், லட்சுமி படமும் ஸ்ரீரங்க ரங்கநாதர் படமும் மிகப்பெரிய வெற்றிகளை ரிஷபராசி அன்பர்களுக்கு நிச்சயம் கொடுக்கும். இனி எல்லாம் இனிதே. நன்றி, வணக்கம்.